வணக்கம் நண்பா. வெல்கம் டு ஆப்டி தமிழா. இந்த வீடியோல வந்து நம்ம இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல கேட்கக்கூடிய பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ ரீசெண்டா வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட லோக்கல் பேங்க் ஆஃபீஸருக்கான வேகன்சி வந்து இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து நமக்கு செட் 4. நம்ம ஆல்ரெடி 3 செட் மேக் பண்ணி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்க இன்னும் அதை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க்ஸை வந்து கொடுக்குறேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். A dishonest milkman mixes 10 liter of water in 50 liter of milk for the first month. Okay, so first monthல milk and water ratio என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 and 10. So ratio வந்து 5:1. In second month, total mixture increases by 17 liters and ratio of quantity of water and milk in second month is in the ratio 2:9. On one of the days of second month, he removed 22 liters of mixture and replaced it 23 liters of water. If in first month certain liter of mixture are removed and replaced with 12 liters of water, the new ratio of total quantity of milk and total quantity of water will become 5:3. ஓகே. ஸோ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் லிட்டர்ஸ் ஆஃப் மிக்சர்ல இருந்து நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் மிக்சரை வெளியே எடுத்தோம்னா அதோட ரேஷியோ அப்படியே தான் இருக்க போகுது. அப்போ இனிஷியலா 5:1 அப்படின்னா அதாவது நான் எவ்வளவு லிட்டர்ஸ் நான் வெளியே எடுத்தாலும் எனக்கு இருக்கிற ரிமைனிங் வந்து 5:1 தான் இருக்க போகுது. சரியா? ஸோ இதோட என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்றாங்க. அதனால எனக்கு மில்க்குக்கும் வாட்டருக்கும் என்ன ரேஷியோ வருதுன்னா 5:3. ஓகே. ஸோ இங்க வந்து நம்ம எதுவும் ஆட் பண்ண போறது இல்லை. இங்க வந்து அப்போ உள்ள ஆட் ஆயிருக்கு 2 வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகே. அப்பதான் வந்து 1 அப்படிங்கிறது 3 மாறுது. அப்ப இந்த 2 தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 12 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர். ஓகே. அப்போ 1 அப்படிங்கிறது 6. ஓகே. ஸோ 2 பார்ட் வந்து நமக்கு 12 அப்படின்னா 1 பார்ட் வந்து நமக்கு இங்க 6. ஓகே ஃபைன். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 6 பார்ட் அப்படிங்கிறது ஓகே. அதாவது இந்த அந்த பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர்ஸை வெளியெடுத்த அப்புறம் 6 பார்ட் அப்படிங்கிறது எவ்வளவு வரப்போகுது? ஸோ 6 பார்ட் அப்படிங்கிறது நமக்கு 36 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே. ஆனா ஒரிஜினலா வந்து எவ்வளவு லிட்டர்ஸ் இருந்தது? ஒரிஜினலா வந்து 60 லிட்டர்ஸ் இருந்தது. ஓகே. அப்போ 60ல இருந்து நான் 36 ஐ மீன் 36 தான் ஃபைனலா இருக்கு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ரிமூவ் பண்ண அப்புறம் அப்போ நான் எவ்வளவு லிட்டர்ஸ் ரிமூவ் பண்ணியிருப்பேன்? 24 லிட்டர்ஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணியிருப்பேன். ஓகே. ஸோ இதில் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 24 லிட்டர்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. In election, only two parties A and B participated. Okay. So only 70% of the voters cast their vote and 1,600 voters declared as invalid. Okay. The winner A got 4,800 votes more than B. Thus A secured 51% votes of the total voters on the voter list. Fine. So percentage votes of B out of total voters on the voter list is. Okay. So நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இனிஷியலா வந்து 100 பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இல்ல 100 யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 30 யூனிட்ஸ் வந்து 30% வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணல ஓட் கிளாஸ் பண்ணல. அப்போ ரிமைனிங் வந்து எவ்வளவு இருக்கும்? 70. அண்ட் இந்த 70ல வந்து ஓகே இது வந்து 70 பார்ட், இது வந்து 100 பார்ட் 70 பார்ட். இந்த 70 பார்ட்ல இருந்து என்ன ஆகுதுன்னா ஒரு 1,600 மெம்பர்ஸ் வந்து அவங்களோட ஓட்ஸ் வந்து இன்வாலிட் ஆகுது. ஓகே. ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிற ஓட்ஸ்லாம் வந்து ஏ அண்ட் பிக்கு வந்து ஸ்பிட் பண்ணி கொடுத்தாங்க. அதுல யார் வின் பண்றாங்க அப்படின்னா ஏ வந்து 4,800 ஓட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்றாங்க. அண்ட் ஏ செக்யூர்ட் என்னது 51% ஆஃப் ஓட்ஸ் ஆஃப் த டோட்டல் வேலிட் ஓட். அப்போ இது வந்து நமக்கு 51 பார்ட். அப்போ 70 பார்ட்ல இருந்து 51 பார்ட் வந்து ஏக்கு வந்துச்சுன்னா அப்போ ரிமைனிங் 19 பார்ட் மைனஸ் 1,600 தான் இங்க பிக்கு வந்திருக்கும். கரெக்டா? ஃபைன். ஸோ இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் வந்து 4,800 ஓட்ஸ். ஓகே. ஸோ 51 part minus 19 part plus 1,600 is equal to 4,800. Okay. ஸோ இதை பேஸ் பண்ணி 32 part is equal to 3,200. ஓகே. ஸோ இப்போ 32 part வந்து 3,200 அப்படின்னா அப்போ ஒரிஜினல் டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் இந்த ஓட்டர் லிஸ்ட் எவ்வளோ வரும்? ஸோ 10,000. ஓகே. ஸோ percentage votes of B out of total votes on the voter list. ஸோ இதுதான் வந்து total votes on the voter list. அப்போ percentage ஓகே பி ரிசீவ் வந்து எவ்வளவு ஓட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19P மைனஸ் 1,600 அதாவது
19 1p வந்து என்னது 100. ஓகே, அப்போ 1900 மைனஸ் 1600. ஓகே, அப்போ பி வந்து எவ்வளவு ஓட்ஸ் வின் பண்ணிருப்பாங்க அப்படின்றதுனா மீன் எவ்வளவு வாட்ஸ் வாங்கியிருப்பாங்க அப்படின்றதுனா 300. அப்போ கொஸ்டின் என்னன்னா 300 வந்து 10,000ல எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்போ இங்க இருக்கிற ஜீரோஸ் எல்லாமே கேன்சல் ஆயிடும். அப்போ நமக்கு இதில் ஆன்சர் அப்படின்றதுனா 3%. ஸோ இதில் ஆன்சர் வந்து 3%. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. A sum of rupees 4,600 is distributed among 5 friends A, B, C, D, and E such that A got 220 more than B. Okay, so A got 220 more than B. Who gets 76 less than E? Okay, so you அப்போ B வந்து 76 less than E. Okay, next one. Ratio of C and B is 7:3. So என்ன எழுதலாம்னா 7x is to 3x அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். Next, D got 24% of the total amount. அப்போ D வந்து 24% of total amount என்னது 4600. ஓகே, அப்போ ரெண்டு ஜீரோஸ் கேன்சல் ஆக போகுது. அப்போ D யோட வேல்யூ என்ன ஆக போகுது? ஸோ 6 4 24. ஸோ கேரி ஓவர் வந்து 2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 16 + 12 28. 28 + 2 30. ஓகே 3. அப்போ D யோட அமௌண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1104. ஓகே, ஃபைன். இப்போ நமக்கு என்ன தெரியும்? A + B + C + D + E டோட்டல் அமௌண்ட் வந்து 4600. அதுல D யோட வேல்யூ நான் சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா A + B + C + E வந்து நமக்கு ஓகே 1100 அப்படின்னா 3500. ஸோ 3496 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இருக்கு இல்லையா? ஓகே, ஸோ அது என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஒரே வேரியபிளா மாற்ற போறேன். ரெண்டுத்துலயுமே என்ன வேரியபிள் காமனா இருக்கு அப்படின்னா பி தான் வந்து காமனா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் ஏவை வந்து நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 220 + B அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். நெக்ஸ்ட் இ வந்து நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 76 + B அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகே, அப்போ ஏவை எப்படி எழுதலாம்? 220 + B, ஓகே, + B + C + E வந்து எப்படி எழுதலாம்? 76 + B is equal to 3496. ஓகே, ஸோ 220 + 76 அப்படின்னு 296. அப்போ இதுல இருந்து 296 நான் சப்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா சரி, ஓகே, இவ்வளோ 3B + C is equal to 3200. ஓகே, இப்போ இங்க C அண்ட் B யோட ரேஷியோ என்னது? C அண்ட் B வந்து 7:3x. ஓகே, அப்போ B யோட வேல்யூ வந்து 3x. ஸோ 3 × 3x அப்படிங்கிறது 9x. அண்ட் C யோட வேல்யூ வந்து 7x is equal to 3200. அப்போ 16x is equal to 3200. அப்போ x ஓட வேல்யூ வந்து 200. ஓகே, ஸோ x ஓட வேல்யூ வந்து 200. ஸோ இதை பேஸ் பண்ணி B யோட வேல்யூ வந்து நான் 600 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, ஃபைன். ஸோ B யோட வேல்யூ வந்து 600 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, ஸோ ஒரு செகண்ட். ஓகே, ஸோ நான் இங்கே எழுதுறேன். ஓகே, ஸோ இந்த பார்ட்டில் எழுதிக்கிறேன். ஸோ B யோட வேல்யூ வந்து 600 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து C யோட வேல்யூ வந்து 1400 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி A வோட வேல்யூ வந்து 820 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ ஆல்ரெடி D யோட வேல்யூ என்னன்னு தெரியும் 1104. அண்ட் நெக்ஸ்ட் E யோட வேல்யூ வந்து ஸோ E - B வந்து 76. ஓகே, ஸோ E யோட வேல்யூ வந்து 676 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகே, ஃபைன். இப்போ கொஸ்டின் என்னது? If A spends 45% of his share and C spends 55% of his share, then what will be the remaining amount saved by him? ஓகே, இப்போ A வந்து 45 வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டான் அப்படின்னா இப்போ ரிமைனிங் 55 இருக்குமா? A ஓட ஷேர் என்னது? 820. ஸோ 55% எப்படி எழுதலாம்? 11/20. நெக்ஸ்ட் பிளஸ் C spends 55%. அப்போ 55 போச்சு அப்படின்னா அப்போ ரிமைனிங் 45. ஸோ C யோட வேல்யூ என்னது? 1400. ஓகே, இன்டூ 9/20. ஓகே, அப்போ நான் வந்து கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 70 இங்கே எனக்கு 41. ஸோ 41 × 11 அப்படிங்கிறது 451 + 630. ஸோ நமக்கு இங்கே என்ன ஆக போகுது? 1081. ஸோ இதோட ஆன்சர் வந்து 1081. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.